இஸ்லாமணி. நான் கீரமங்கலத்தில் இருக்கிறேன். அப்பாவோட ஒய்ஃபு. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒன்றிய தலைவராக இருந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகியே 15 வருஷம் ஆகுது. அவர் அதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தலைவராக இருந்தார். 20 வருஷமாக ஒன்றிய தலைவராக இருந்துருந்தாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரு கூட இருந்தவங்கலாம் அந்த போஸ்டிங்காண்டியே அவர் உயிரோடு இருக்கிறப்ப நல்லா பேசினாங்க, பழகினாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இது மாதிரி செக்கு கொடுத்தாங்க. 20,000 பணமும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி இது மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த ஒன்றியத்துலேருந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து நான் எதுக்காண்டி இது பண்ணுறேன்னா, விஜய் சார் வந்து இருக்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல ஒரு நிலைமைக்கு வராரு. அது மாதிரி இருக்கையில் அவரை சுற்றி உள்ள ஒன்றிய உறுப்பினர்கள் இது மாதிரிலாம் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி எனக்கு பொய்யான செக்கு, பொய்யான ஒரு பேட்டி எல்லா சேனல்லையுமே எடுத்தாங்க. 2021 எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து 2021 இறந்தாரு. அப்போ எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு இது மாதிரி அப்போ ஒன்றிய தலைவர் இது மாதிரி இறந்து போயிட்டாரு, அவருக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, எனக்கு 3 பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படிலாம் பார்த்துக்கிறேன்னு எனக்கு எல்லா சேனல்லேருந்துமே பேட்டி கொடுத்தாங்க. 20,000 செக்கும் கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த செக்குக்கு என்ன விடனே எனக்கே தெரியல. இது மாதிரி என்னை ஏமாத்துன மாதிரி அடுத்தவங்களையும் எந்த ஒரு பொண்ணையும் ஏமாற்றக்கூடாது. இது மாதிரி விஜய் சார் உங்களுக்கு இது தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ஆனால் வந்து என்ன மாதிரி யாரும் ஏமாந்து போகக்கூடாதுங்க சார். இது வந்து பூசணி ஆனந்த் சாரே எங்கள் வீட்டுக்காரங்க இறந்த புதுசில் வந்தாங்க. அவரே வந்து பார்த்துட்டு நீ நல்லா தைரியமான பொண்ணுமா, நீ எதுக்கு பயப்படாத, நாங்கள் இருக்கோம்னு அவரே எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போனார். ஆனால் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் கூட அவங்களும் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கவே இல்லை. நான் இது வந்து விஜய் சாரை நல்லபடியாக அவர் மேலும் வரணுங்கிறதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன்.